ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான இடத்த உங்களுக்கு சுற்றி காட்டலான்னு இருக்கேன் நான். இப்போ நம்ம இருக்கிறது இந்த இடத்துக்கு பேர் போர்க்குழு. இங்கே போர்க்குழு சேகர் சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த ஏரியா இந்த ஏரியா. நம்ம இந்த ஏரியாவிலேருந்து சான்சூசின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ரோட்டு வழியாக விக்டோரியா சிட்டிக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படியே போகிற வழியெல்லாம் அப்படியே நம்ம பார்த்துட்டு போவோம். இந்த ஏரியாவில் சொல்கிறாங்க டீ தோட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நார்மலாக டீ குடிப்போம்ல, அந்த டீ தோட்டம் இருக்குங்க. அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் டீ இருக்குது. அதுக்கப்புறம் வன்னிலா செடியெல்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காஃபி கொட்டை இருக்குங்களே, அதெல்லாம் இங்கே இருக்குது, பயிர் பண்ணுறாங்களாம் அந்த ஏரியாவில். இதெல்லாம் அங்கே டீ ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்களாம் அந்த ஏரியாவில். இன்னும் மேலே போக போக ஒரு கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மேலே ஏறுறோம்ல, ஹைட்டாக ஏறுறோம்ல, அதனால் அங்கே நிறையா மேகமூட்டம்லாம் இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அருவியிலேருந்து தண்ணி ஊற்றுமா, வருஷம் 365 நாளும் அங்கே அருவியிலேருந்து தண்ணி ஒன்று ஊற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணியை எல்லோரும் கேன் வச்சு பிடிச்சிட்டு போவாங்களாம் வீட்டில் குடிக்கிறதுக்கு. ரொம்ப ப்யூராக இருக்குமா அந்த தண்ணி, அப்படியே குடிக்கலாமா, கிளியராக ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே அழகாக வருமா சொல்கிறாங்க. நம்ம வாங்க பார்த்துட்டு வரோம். ரோடு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோடு டபுள் ரோடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண்டிங் நிறையா இருக்கும்னு சொல்கிறாங்க, டேர்னிங் நிறையா இருக்கும், பார்த்து ஸ்லோவாக போகணுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோடு குவைட்டாக இருக்கும், அதிகமாக டிரான்ஸ்போர்ட் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. டூரிஸ்ட் தான் போயிட்டு வருவாங்க, அந்த ஏரியாவை லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே ஏறி பார்த்தா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா மலைப்பகுதியெல்லாம் இருக்கும், அப்படியே சிசலே தெரியும், அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தா அப்படியே கடல் நல்லா அழகாக தெரியுங்கிறாங்க இந்த ஏரியாவில். எதுக்கு கார் வந்துக்கிட்டுருக்கு, நம்ம மேலே போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாப்பு, நிறையா பஸ்ஸும் போகும்ல இருக்குது. சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கமும் அப்படியே க்ரீனாக இருக்குது பாருங்கள். இங்கே வீடெல்லாம் அதிகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு H1 டிரான்ஸ்போர்ட் ஒன்று போயிட்டுருக்கு. அதில் டூரிஸ்ட் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்படியே வியூ பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, டபுள் ரோடு. ரெண்டு பக்கமும் காடு தாங்க, வீடே இங்கே அதிகம் இல்லைங்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அருமையாக போகுது பாருங்கள் ரோடு. மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை இருக்கு. அந்த மலையிலேருந்து அருவி அப்படியே ஊற்றுமா தண்ணி. இங்கே ஏதோ ஒரு வீடு ஒன்று இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதோ ஒரு வீடு ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே டேன் ஆகுது. அருமையான இடங்க அதை சுற்றி பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. வா, ஏந்து பார்த்தா அப்படியே கடலை அருமையாக தெரியுதுங்க. அந்த கார்னரில் நின்று பார்த்தா பாருங்கள், நமக்கு முன்னாடி போகிற வேனை அப்படியே நிற்கிது பாருங்கள், நின்று அந்த வியூ பார்க்குது. சும்மா அருமையாக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட். அதை பாருங்கள், 2 வண்டி நின்று பார்த்துட்ருக்காங்க. மலை எவ்வளோ பெரிய மலையை பாருங்கள். எதுக்கு நீங்களும் வாங்க, ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீ டைமில் சுற்றி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான இடம்னு சொல்கிறாங்க இது. நம்ம ஊரில் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு
ஊட்டி கொடைக்கானல்லாம் போவீங்க டீ தோட்டத்தை பார்க்குறதுக்கு. இங்கே சிசல்ஸ்லேயும் அதேமாரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய ரைட் ஹேண்ட் சைடில் போகிற இடத்துல பட்டை மரம் அதிகமாக இருக்குது. பட்டை கறிப்பட்டை சொல்கிறாங்கள, நம்ம சிக்கன்லாம் சமைக்கும் போது வாசனைக்கு போடுவோம்ல கறிப்பட்டை, அது இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது. கறிப்பட்டை இருக்குது. ஃபுல்லாக மரம் தான் இருக்குது இந்த சைடில். இங்கேருந்து போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். இங்கே போர்க்குழுலேருந்து சான்சுச்சி ரோடு வழியால் போகணுன்னா விக்டோரியாவுக்கு 30 மினிட்ஸ் ஆகும் ட்ராவலிங் டைமு. இந்த ஏரியாவில் நம்ம ஏறினோன்னா அப்படியே கூலிங்காக இருக்குங்க. இப்போ கோல்டாக இருக்குது, அப்படியே கோல்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சும்மா இது ஏசி போட்ட மாதிரி இருக்குது அப்படியே. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம், டேன் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் ஹைட்டாக ஏறுறோம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும், சேஃப்டியாக. ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. ஏதோ பில்டிங் ஒன்று இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஏதோ பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே கொஞ்சம் ரோடு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதெல்லாம் பழைய ரோடாக இருக்குது. இதுக்கு ஒரு கார் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கம் பள்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இரும்பில் இது போட்டிருக்காங்க, சேஃப்டி இது வச்சுருக்காங்க. இது இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அழகாக வியூ தெரியும். ரொம்ப அமைதியான இடங்க, குவாய்ட்டான இடம். இந்த இடம் ரொம்ப அமைதியாக குவாய்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பஸ்ஸு வசதியெல்லாம் உண்டு இங்கே. இந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணி பார்க்கணுன்னா பஸ் வசதி இருக்குது. பஸ்ஸு வந்து 10 ரூபா தான் டிக்கெட்டு. டவுனில் ஏறினீங்கன்னா இங்கே வந்து இறங்கிடலாம். ரொம்ப கோல்டாக இருக்குங்க இந்த ஏரியா, கோல்டாக இருக்குது. மேகமூட்டம் நல்லா போயிட்டுருக்கு. ஃபுல்லாக பட்டை மரம் தான் இருக்குங்க. ஒரு ஆள் நடந்தே போகிறாங்க பாருங்க. இங்கே ஏதோ ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. இதுதான் எஸ்டிசி டீ ஃபேக்ட்ரி உள்ள இடங்க. டீ ஃபேக்ட்ரி இங்கே தான் இருக்கான். டீ ஃபேக்ட்ரி இடம் அது. டீ ஃபேக்ட்ரி வந்து இங்கேருந்து தான் தயார் பண்ணி, எஸ்டிசி டீ எல்லாம் தயார் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் இங்கேருந்து தான் தயார் பண்ணி போகுது. இதெல்லாம் மேலெல்லாம் அப்படியே டீ தோட்டம் தாங்க. எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே ஃபுல்லாக டீ தான். டீ ஃபுல்லாக அந்த ரைட் ஹேண்ட் சைடில் மலை மேலே அப்படியே டீ தான் போட்டிருக்காங்க. இப்போ கூலிங்காக இருக்குது இந்த சைடு, அப்படியே குளு குளுன்னு இருக்குங்க. கொடைக்கானல் ஊட்டி மாரி இருக்குது இந்த ஏரியா.
எல்லாம் டீ தான். இங்கே பாருங்கள், டீ தோட்டம் தான். ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாம் டீ தோட்டம் தாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக டீ தான் போட்டிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக டீ. இந்த ரைட் ஹேண்ட் சைட்லாம் டீ தான். இப்போ டீ முடிஞ்சிட்டு நம்ம காடு தான் இருக்குது. தண்ணி ஊற்றுதுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தண்ணி இங்கே தான் ஊற்றுது, அருவி. அவங்க சொன்னாங்க, ஒருத்தவங்க தண்ணி ஊற்றுவோம், அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் குடிக்கலான்னு. இங்கே தான் ஊற்றுது. இங்கே வா, சூப்பராக இருக்குங்க. நல்ல ஏரியாங்க இது. ஃபேண்டாஸ்டிக்கான பிளேஸ் தான் இது. டார்க்காக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரோடு கொஞ்சம் நல்லா அருமையாக இருக்குங்க. இந்த ரோடே அருமையாக இருக்குது. கொஞ்சம் டேர்னிங் அதிகமாக இருக்குது, பார்த்து ஸ்லோவாக ஓட்டணும். நைட் டைமில் அதிகமாக இங்கே ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா லைட்டெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நைட்டில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். இங்கே எல்லாம் லெமன் கிராஸ் போட்டிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். லெமன் கிராஸ் டீ, க்ரீன் டீ. இது நைட்டில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணணும். நைட்டில் வந்து லைட்டுக்கிட்டு எதுவுமே இருக்காது, சேஃப்டி கிடையாது. இங்கேயும் டீ போட்டிருக்காங்க. டீ ஃபேக்ட்ரி, டீ தோட்டம்லாம் இருக்குது இங்கே. இந்த ஏரியாவிலையும் டீ தோட்டம் தான். எதுக்கு கார் லைட் போட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே கிளார் அடிக்குது. இந்த ஏரியாலாம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, அதெல்லாம் கிளார் அடிக்குது. போக முடியாதவங்களுக்கு நான் வீடியோ எடுத்து வந்து காமிக்கிறேன் உங்களுக்காக. பாருங்கள், ரொம்ப டார்க்காக இருக்குது. சூப்பரான இடங்க இது. வீடே கிடையாது இந்த ஏரியா ஃபுல்லாக, வீடே இல்லை. அப்படியே ரோடு தான் பாருங்கள், ஃபுல்லாக ரோடு தான். ஆனால் பட்டை மரம் நிறையா இருக்குங்க. பட்டை மரம் வெட்டி எடுத்து பட்டையை எக்ஸ்போர்ட் பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாங்க. பட்டை மரம் இங்கே அதிகமாக இருக்குங்க இந்த ஏரியாவில். வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நம்ம போகிறது எங்கே ட்ராவல் பண்ணுறோன்னா, நேராக விக்டோரியா தான் போகிறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக விக்டோரியா போயிடும். விக்டோரியாவில் போய் நேராக போய் எம்எஸ் காம்ப்ளெக்ஸ்னு பேரல் பில்டிங், அந்த ஏரியாவில் போய் ஸ்டாப் பண்ணுறோம் நம்ம இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு சீசால்ஸ்.
நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோ தூரம் ஒரு கடை கூட ஒன்றும் இல்லைங்க. இந்த ஏரியாவில் ஒரு கடை இருக்குங்க. நம்ம ஜூஸ், வாட்டரு எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். இந்த ஏரியாவில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அது அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். அங்கேருந்து ஒரு வீடு, ஒரு கடை கூட இல்லை பாருங்கள். வீடு இருக்குது 1, 2, கடை இங்கே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டவுன் ஏரியாக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் டவுனுக்கு வந்துடுவோம். சுற்றி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருக்குங்களா? உள்ள அற்புதமான இடம் அது. இந்த மலை மேலே நம்ம வந்த இடத்துல இங்கே கொடியெல்லாம் நிறையா இருந்துச்சு. அது என்ன கொடின்னு பார்த்தா சௌச்சௌ கொடி இருக்குது இங்கே. நிறையா சௌச்சௌலாம், சௌச்சௌங்கிறது ரொம்ப கூலிங்கான இடத்துல தான் பயிர் பண்ணலான்னு சொல்கிறாங்களே. இந்த ஏரியாவில் சௌச்சௌலாம் இருக்குது. சில வீட்டில் கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில். ஏன்னா கிரேப்ஸ் வந்து ரொம்ப கூலிங்கான இடத்துல தானே பயிர் பண்ணும். அதில் கிரேப்ஸ் எல்லாம் இருக்குது. சில இடத்துல வெத்தலை கொடியெல்லாம் இருக்குது. இல்லை அற்புதமான இடங்க. சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான இடம் அது. இன்னும் ஒரு 7 நிமிஷத்தில் நம்ம வந்து டவுனுக்கு வந்துடுவோம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டவுன் ஏரியா பெலேர் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே நம்ம விக்டோரியா வந்துடலாம். இந்த ரோட்டுக்கெல்லாம் பெலேர் ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய வீடெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. நம்ம டவுனை நெருங்கிட்டோம். இதுதான் விக்டோரியா சிட்டி. அபே பில்டிங் வந்திருக்கு பாருங்கள். இந்த ரோட்லேருந்தே அப்படியே போய் அந்த ரோட்டில் ஜாயின் பண்ணால் விக்டோரியா சிட்டி, கேபிட்டல் சிட்டிக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Welcome to Happiness RS RMV Sea Salts. Enjoy yourself.